हरे कृष्ण महाराज, धन्यवाद प्रणाम महाराज। பக்தி பாதையில வந்து சத்சங்கம், சாது சங்கம், அதுக்கு வந்து நம்ம இதுல ரொம்ப ஒரு முக்கிய, உலகத்திலே கூட அப்படிதான். சத்சங்கம் தான், அதாவது சத்சங்கம் தான் ஒருத்தரை வந்து சத்தியத்தை நோக்கி அழைச்சிட்டு போகும். சத்சங்கம் இல்லாத அந்த தொடர்புகள் வந்து இல்லாமையை நோக்கி இழுத்துட்டு போகும். சத்சங்கம் வந்து எது நித்தியமானதோ அதை நோக்கி கூட்டிட்டு போகும். இதுல நமக்கு எங்க சகவாசம் இருக்கோ, தொடர்பு இருக்கோ, அந்த புத்தி வந்து, அதனாலதான் அதுல நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. ஒரு நாள் ஒரு விஷயத்துல தொடர்பு இருந்தா கூட அதுல நம்ம ஈடுபாடு காட்டிட்டா அப்புறம் சாகிற வரைக்கும் அது போகாது மாதிரி ஆயிடும். ஒரு காரணமும் இல்லாம பல பேருக்கு பல பழக்கங்கள் இருக்கும், அதுல ஒரு பிரயோஜனம் இருக்காது, ஆனா விட முடியாது. காரணம் என்னன்னா, அதுல முதல்ல ஈடுபட்டதுதான். உங்களுக்கு ஈடுபாடு இல்லாமலேயே அதுல ஒரு ஈடுபாடை கொண்டு வந்தீங்கன்னா கூட அது பழக்கம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வழக்கம் ஆயிரும், அப்புறம் போகாது. ஹுசைன் ஷான்னு ஒரு ராஜ்ய ராஜாதிபதி அங்க வெஸ்ட் பெங்கால்ல ஹுசைன் ஷா மன்னனா இருக்கிறான். அவங்கிட்ட வந்து ஒரு நல்ல பிராமணன் வந்து ராஜகுருவா இருந்தான். அந்த குரு மூலமா தான் ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி சின்ன வயதுல ஹுசைன் ஷாக்கிட்ட பழக்கமானாங்க. அந்த ராஜகுரு தான் இவங்களுக்கு வந்து அரபு பாஷை, பார்சி பாஷையெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு, வெளிநாட்டு பாஷையெல்லாம். பொதுவா வெளிநாட்டு பாஷையை படிச்சாச்சுன்னா, இல்ல வெளிநாட்டுக்காரனுக்கு கீழே நம்ம இருக்கணும்னா ஒரு ஆசை. ஏன்னா அடிமையா இருக்கிறது அவங்களுக்கு சுபாவத்திலே உள்ளது. ஆனா எங்க அடிமையா இருக்கணுமோ அந்த அறிவு இருக்காது. அதை விட்டுட்டு வெளிநாட்டுக்காரனா ஏதோ வானத்துல இருந்து குளிச்ச மாதிரி அவங்க நல்லா வெள்ளையும் சொல்லையுமா இருந்த உடனே அந்த மகத்துக்கு மயங்கி, இப்ப கூட அப்படிதான் அவங்கன்னா ஒரு தனி இது வச்சிருக்கோம். வெளிநாட்டு பாசன்னா அதுக்கு ஒரு தனி மரியாதை அப்படி காட்டுறோம். அப்படி ஒன்றும் கிடையாது. அங்க இருக்கிறதோட அங்க குறைச்சல் தான். இருந்தாலும் நமக்கு ரத்தத்துல அப்படி ஊறிடுச்சு. அடிமைகள்கிட்டே சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ்ந்து அந்த சகவாசத்தால இந்த சொந்தமா வாழணும் அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு இருக்கிற எல்லா கம்பெனிகள், நிர்வாகங்கள் எல்லாமே பார்த்தாச்சுன்னா வெளிநாட்டுக்கார ஸ்டைல்ல தான் அவங்க உடுத்துறதும் நடந்துக்கிறதும் எல்லாமே வந்து அப்படிதான் இருக்கும். ஆனா பாரதத்துல வந்து வர்ணம், ஆசிரமம் இதெல்லாம் வந்து ரொம்ப டெலஸ்கோபிக். அது வந்து குறைஞ்ச மண்டைகளுக்கு தெரியாது. கொஞ்சம் அது விவரமா உள்ளவங்களுக்கு அது தெரியும். நிறைய யோசிக்கணும், டெலஸ்கோபிக்கா யோசிக்கணும். அப்போ இதே போலதான் இவங்க ரூப சனாதனர் வந்து சின்ன பசங்களா இருந்தாங்க. அவங்க வந்து அந்த வெளிநாட்டு பாஷையெல்லாம் படிச்ச உடனே அந்த மதமே நல்லது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. படிக்க சொன்னது பாஷைய, ஆனா நடத்தையும் சேர்த்து அவங்க படிச்சாங்க. இன்னைக்கு நாம ஸ்கூல்ல நடக்குற இதே மாதிரி வாத்தியார்களுக்கே வேத கலாச்சாரத்துல போதுமான அறிவு கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்ற, அப்போ இந்த ரெண்டு பேரும் படிச்சு படிச்சு ராஜா சம்பளம் கொடுக்குறான், நல்லா வேலை கொடுத்துட்டான் அப்படின்ன உடனே ஹுசைன் ஷாவுக்கு ஒரு அடிமையா இருக்கும், நல்லா நெருக்கமாயிட்டாங்க. உங்களுடைய அறிவுக்கு அவன் ஆட்பட்டு இவ்வளவு சின்ன வயதுல இவ்வளவு புத்திசாலியா பிரதமர் அந்த மாதிரி முக்கியமான போஸ்ட் எல்லாம் தரப்பட்டது. நிதி மந்திரி நல்ல போஸ்ட் எல்லாம் கொடுத்தான் எங்க. அதனால சந்தோஷத்துல நம்ம பாரத உடை உடுத்துறது அந்த கல்ச்சர் எல்லாம் தூர போட்டுட்டு
முஸ்லிம் மாதிரி அந்த குறுந்தாடி அந்த மாதிரி வேஷம் அந்த மாதிரி லுங்கி இதெல்லாம் கட்டிட்டு அவனுங்கள மாதிரி ஆயிட்டாங்க ரெண்டு பேர். இப்போ நிர்வாக திறமையில இவங்க இருந்ததுனால, நல்ல திறமையோட இருந்ததுனால அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய நிர்வாக திறனோட இருந்தாங்க. அதனால மக்கள் எல்லாரும் இவங்க உண்மையிலே பிறவி முஸ்லீம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இப்ப எப்படி இந்த மதம் மாறினவனுக்கு அந்த மதத்துக்காரனுக்கு இல்லாத வெறி இங்க உள்ளவனுக்கு இருக்கு. பிறவிலே உள்ள மாதிரி இவன் இருப்பான். இங்க பார்க்கலாம் வெளிநாடுகள்ல, கம்யூனிஸ்ட் நாடுகள்ல அவனுடைய ஆபீஸ்ல மட்டும்தான் அந்த கொடி பறக்கும். வேற எங்கேயும் அனுமதி கிடையாது. அது மாதிரி கிறிஸ்தவ நாட்டுல பார்த்தா ஒரு சர்ச்சு தான் இருக்கும். இங்க எல்லாரும் போவாங்க. இந்த வீட்டுக்கு வீடு சுவர்லயே சிலுவை வரைகிறது, அந்த கொலை கருவிய படமா வரைஞ்சு வைக்கிறது, ஒரு சாதுவை கொன்ன அருவா மாதிரி அது அது ஒரு புனித சின்னமா வரைஞ்சு வைக்கிறது, அவனுடைய கல்ச்சர் படி உள்ள வசனத்தை இங்க எழுதுறது. பஞ்சாயத்து தலைவன் வந்து அந்த ஏரியாவில் போயிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தண்ணி கிடைக்கும், என்ன தவிர வேற வழி இல்லைன்னு சொன்னா அது அடுத்த பஞ்சாயத்துக்கே பொருந்தாது. இதே மாதிரிதான் இயேசு சொன்னார், என்ன தவிர வேற வழி இல்லை, என்கிட்ட வாங்க, உங்களை நான் குணப்படுத்துறேன்னு சொன்னார். அது எல்லாத்துக்கும் அவர் சொல்லல. ஆனா அது மாதிரி அவன் மாத்திக்கிட்ட மாதிரி இங்கேயும் அதே மாதிரி ஆஹ் அந்த அந்த மதத்தை போர்வ அதே மாதிரியே இங்க உள்ள மதம் மாறினவனும் நடக்க ஆரம்பிச்சு. யார் இந்த ரூப சனாதனர் வந்து முழுக்க முழுக்க வாரவங்க கிட்ட எல்லாம் அவனுடைய அந்த இஸ்லாம்ல இருக்கிற ஏதாவது விஷயங்களை பேசுறது, அவங்களுடைய பண்டிகைகளை கொண்டாடுறது ரொம்ப மாறி போயிருந்தாங்க. ஆனா ரத்தத்துல சாதுக்களை மதிக்கணுங்கிற குணம் இருந்துச்சு. ஏன்னா பிராமணனாச்ச. அதனால எங்கேயாவது அப்படி ஒரு உற்சவம் நடந்ததுன்னா முஸ்லிம் இடத்துல இருப்பாங்க. உள்ள போயிட்டு இவனும் சேர்ந்து வேதம் ஓதுறது, அங்க போய் அபிவாதையை பண்றது, நிறைய விஷயங்களை செய்வாங்க. அப்போ பொதுமக்கள் எல்லாம் பார்த்துட்டு இவங்க எல்லாம் முஸ்லிம் தலைவரா இருந்தா கூட நம்ம மதத்துக்கு அனுகூலமா இருக்காங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டு இவங்களும் அந்த இஸ்லாமுக்கு போற அளவுக்கு ஒரு மென்டாலிட்டி, அந்த மனநிலைக்கு மாற ஆரம்பித்தாங்க. இப்படி இருக்கிற போதுதான் இவங்க இருக்கிற இடம் வந்து இவங்களா ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணியிருந்தாங்க. ரூபசனான பேரை வந்து மாத்தி இருந்தாங்க. இது வந்து சைதன்யர் கொடுத்த பேரு. அவங்களுக்கு இயற்கையா உள்ள பேரை வந்து மாலிக்னு ஒருத்தங்க படையெடுத்து வந்தாங்க. அந்த மாதிரி மல்லிக், சாகர், கபீர் இப்படிலாம் மாத்திருந்தாங்க. இப்போ ஆஹ் சொந்தமா இவங்க தனக்குன்னு ஒரு நகரத்தை உருவாக்கி ரெண்டு கட்ட ஆட்கள் மாதிரி எப்படி அரசாங்கம் சூழ்ச்சி பண்ணி வச்சிருக்கு. இந்து மட்டும் இந்துவா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அந்த கல்ச்சர் வந்து பிரிக்கிற மாதிரி இவங்களுடைய பாவனைகள்லாம் இருந்தது. அந்த சமயம் இவங்க ஊருக்கு மட்டும் ராமர் பேர் வச்சிருக்காங்க, ராம்கேலி அப்படின்னு. அங்க சைத்தன்ய மகாபிரபு வர்றார் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சது. ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தாங்க. அந்த மகாபிரபுவை பார்க்க போகலான்னா முக்கியமா இருக்கிறோம், கூட்டத்துல பார்த்தா அது உசைன் சா மன்னன் காது வரைக்கும் போயிடும். அதனால நடுராத்திரி சீக்கிரட்டா வந்தாங்க. சீக்கிரட்டா சைதன்யரை பார்க்க வராங்க. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. கீர்த்தனம் பண்ணிட்டு அசதியில கண்ணை மறந்து நித்யானந்தர்லாம் பயங்கரமா தூங்கிட்டு இருக்கிறார். அவர் வெளியே தான் படுத்திருந்தார். ஹரிதாஸ் பக்கத்துல படுத்திருக்கிறார். அப்ப இவங்க போயிட்டு ரெண்டு பேரும் அவங்கள அறியாமலேயே நித்யானந்தரை வந்து மெதுவா காலை வருடி எழுப்புறாங்க. அவருடனே எழுந்ததும் ரெண்டு பேரையும் பார்த்தார். அவர் அவருக்கு தான் அவதூதராச்சார் பலராமன். அதனால புரிஞ்சுக்கிட்டார் இந்த ரெண்டும் மகாபிரபு பாதத்தை நோக்கி வந்திருக்குன்னு சொல்லி உடனே மகாபிரபு எழுப்பி ரெண்டு பேரையும்
எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி காலை பிடிச்சுக்கிட்டாங்க. சைதினர் வந்து ரூபகோஸ்வாமியில அவரை படிச்சு தூக்கி விடலான்னு பார்த்தா சைதினர் காலும் சேர்ந்து வரும் போல அப்படி கெட்டியா பிடிச்சிருந்தாரு. சும்மா நம்ம ஒப்புக்கு காலில் விடுவோமே அப்படின்னு இனி இந்த பாதங்கள் தான் எங்களுக்கு கதிங்கிற மாதிரி அத உறுதியா பிடிச்சுக்கிட்டாங்க. அப்பதான் மகாபிரபு அவங்களுக்கு போதிக்கிறார். எப்படி ஒருத்தி கல்யாணம் ஆனா கூட தன்னுடைய பழைய சிநேகத்தை அவ வந்து விடமாட்டா. ஒரு மனைவி வந்து கணவனோட வேற ஒரு சிநேகிதியையோ இல்ல சிநேகனையோ ஒரு ஆணையோ பெண்ணையோ பழைய பழக்கத்துல ஒரு நேசம் வச்சிருக்கலாம். அது வந்து தப்புல இல்லை, தப்பானபடியா இராது. அந்த பாசம் தொடரும். இதோட அதுல ஜாஸ்தி ஒரு அரவணை, ஒரு ஆறுதல் இருக்கும் அவங்க கிட்ட. அது மாதிரி உங்களுக்கு கிருஷ்ணர் மேல ஒரு ரகசியமான உறவு இருக்கு, விட்டு போகல. இனி நீங்க அதையெல்லாம் பிரச்சாரம் பண்ணணும். உங்களுக்குள்ள அது இருந்தது, ஆனா வெளி விவகாரம் அதை மூடி இருந்துச்சு. அந்த திரையை வந்து நான் போக்கிடுறேன். இனி நீங்க கண்ணனுக்காக மட்டுமே வாழுங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாரு. இதை அவங்க வரலாறுல பாக்குறோம். சகவாசத்தால சகவாசத்தால தான் நமக்கு புத்தி. யாரு எந்த குணத்துல இருப்பான்னு தெரியாது. எவ்வளவு பெர்சன்டேஜ்ல அவங்களுக்கு ரஜோகுணம் இருக்கும், தமோ குணம் இருக்கும்னு தெரியாது. பாக்குறதுக்கு தோற்றம் வந்து வைஷ்ணவ மாதிரி, சிவனடியார் மாதிரி அப்படி ஒரு பெரிய சாதுவா தெரியும். ஆனா உள்ள குணம் வந்து என்ன லெவல் அது நமக்கு தெரியாது. அப்போ ஏறுமுகமாக நமக்கு உதவுதா, இறங்கு முகமாக கொண்டு போகுதான்னு பார்த்து சகவாசத்தை வச்சுக்கிட்டா தப்பிச்சுக்கலாம். மகாபிரபு அவங்களுக்கு யோசனை கொடுத்து அவங்கள அனுப்பி வைக்கிறார். ஹரே கிருஷ்ணா.